வணக்கம் பெற்றோர்களே, நான் உங்கள் பத்மதாரணி, ஸ்பீச் லாங்குவேஜ் பத்தாலஜிஸ்ட். முகத்தில் புன்னகை, மனதில் தன்னம்பிக்கை, இந்த ரெண்டுமே இருந்தால் வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வரிசையாக வந்து 0 to 1, 1 to 2, 2 to 3 அப்படின்னு ஒவ்வொரு ஏஜ் வாரியாக குழந்தைங்களோட லாங்குவேஜ் அண்ட் ஸ்பீச் மைல்ஸ்டோன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கிளியராக பார்த்தோம். பாண்ட் டு வின் தெரபிஸ்ட் டீமில் இருந்து நாங்கள் நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி அதே வரிசையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 to 4 இயர்ஸ் உள்ள குழந்தைங்க என்னென்னலாம் செய்யணும், அவங்களுக்கு என்னெல்லாம் புரியணும், எப்படி நம்ம அவங்ககிட்ட டீல் பண்ணுறது அப்படின்ற விஷயத்த வந்து கிளியராக இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு வந்து பாண்ட் டு வின் டீம்லேருந்து மிஸ் தாரணி வந்திருக்காங்க. ஸோ அவங்க இன்றைக்கி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்ப்போம். ஹாய், ஐம் தாரணி, ஸ்பீச் தெரபிஸ்ட் ஃப்ரம் பாண்ட் டு வின். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் 3 to 4 வயசு குழந்தைங்களோட ஸ்பீச் லாங்குவேஜ் அண்ட் காக்னிஷன் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதா. அதாவது பேச்சு மொழி வளர்ச்சி எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரியான கான்செப்ட்ஸ் அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ பேச்சு மொழி வளர்ச்சி அப்படின்றப்போ நமக்கு வந்து ரெண்டா பிரிக்கலாம். அதாவது புரிதல் ஒன்று, வெளிப்படுத்துறது ஒன்று அப்படின்னு. ஒரு மொழின்றது நமக்கு புரிஞ்சா மட்டும்தான் நம்மளால அதை பேச முடியும். ஸோ இந்த வயசு குழந்தைங்க, 3 to 4 வயசு குழந்தைங்க நம்ம சொல்ற விஷயங்கள்ல என்னென்ன புரிஞ்சுப்பாங்க அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ சின்ன சின்ன வேலை சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு 2 to 3 ஸ்டெப் கமெண்ட்ஸ், 2-3 சின்ன சின்ன வேலைகள் நம்ம சேர்த்து சொல்கிறப்போ அவங்களுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த ஏஜில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பாலை கொண்டு போய் டேபிளில் வச்சுட்டு அங்கே இருக்கிற பென்சில் எடுத்துகிட்டு வா, நம்ம ஹோம்ஒர்க் எழுதலாம் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த குழந்தைங்களால புரிஞ்சுக்க முடியும். அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களான்றது டவுட்டு தான், ஆனால் ஃபாலோ பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் அவங்களால நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். நம்ம 2 பேரும் சேர்ந்து கடைக்கு போகலாம், அங்கே போய் உனக்கு 10 பலூன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நம்ம ஒரே சென்டென்ஸில் சொன்னாலுமே அவங்களுக்கு புரியும். நம்ம இதை உடச்சி 2 சென்டென்ஸாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதே போல் பேசிக் எமோஷன்ஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சுப்பாங்க. அதாவது ஹாப்பியாக இருக்காங்க, சேடாக இருக்காங்க, சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க, கோபமாக இருக்காங்க, இந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் நல்லாவே அந்த குழந்தைங்களால புரிஞ்சுக்க முடியும். அண்ட் கம்பேரிசன்ஸ், லைக் இப்போது இந்த டாய் ரொம்ப பெருசாக இருக்குது, நம்ம இதை வாங்கிக்கலாம், இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப லூஸாக இருக்குது, இது வேண்டாம், நம்ம வேறு எடுத்துக்கலாம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறப்போ அந்த குழந்தைங்களுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். அண்ட் இப்போ வந்து ஒரு பொருள் அவங்க தேடிட்டே இருக்காங்க, இல்லை இப்போது சிப்ஸு வந்து அவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறீங்க, பாரு சிப்ஸு காலி ஆகிடுச்சு, சிப்ஸு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது அது இல்லை, காலி ஆகிடுச்சு அப்படின்ற அந்த கான்செப்ட், அந்த நான் எக்ஸிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டை அவங்களால புரிஞ்சுக்க முடியும் இந்த ஏஜில். அதே மாதிரி ஜெண்டர் டிஃப்ரென்ஸ், இப்போது பொண்ணு பையன் அப்படின்ற வித்தியாசம், அண்ட் அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ப்ரோனவுன்ஸ், அந்த ஹீ ஷீ, அவள் அவன், அந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இது புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த அவள் அவன் அப்படின்ற மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம பேசுகிறப்போ நிறைய இந்த குழந்தைங்கள்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், சொல்லிகிட்டே இருக்கணும். நம்ம ஒரு வாட்டியும் வந்து ஸ்பெசிஃபிக் நேம் சொல்லி மட்டும் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னா அவங்களால ப்ரொனவுன்ஸ் புரிஞ்சுக்க முடியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து அந்த மாதிரி ஹீ ஷீன்ற டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம ஸ்பீச்சில் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக இந்த வயசு குழந்தைங்களால இதை புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இப்போ கேட்டகரைஸ் பண்ணுறது, அதாவது இப்போது வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, அனிமல்ஸ் இதெல்லாம் நம்ம ஒன்றா சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா, இதெல்லாம் வெஜிடபிள்ஸு, இதெல்லாம் ஃப்ரூட்ஸு, இதெல்லாம் அனிமல்ஸுன்னு அவங்களால தனித்தனியாக பிரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். அண்ட் இதே போல் இது, அது, இங்கே, அங்கே, இந்த மாதிரி டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம சொல்கிறப்ப கூட அந்த குழந்தைங்களுக்கு நல்லா புரியும். இப்போ வந்து நம்ம டேபிள் மேலே, சேர் மேலே அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல் அங்கே இருக்குது, இங்கே இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னால் கூட, இல்லை அதை எடுத்துகிட்டு வா, இதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால் கூட அந்த குழந்தைங்களுக்கு புரிஞ்சு ஃபாலோ பண்ணுற கெப்பாசிட்டி இந்த ஏஜில் இருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட் கான்செப்ட்ஸ், லைக் சேமாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இப்படின்ற மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமும் நல்லா புரிஞ்சுப்பாங்க. அண்ட் சிம்பிள் ப்ரப்போசிஷன்ஸ், லைக் மேலே இருக்குது, கீழே இருக்குது, அடியில் இருக்குது, இந்த மாதிரி சிம்பிள் ப்ரப்போசிஷன்ஸ் எல்லாம் நல்லாவே இந்த வயசில் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. இப்போது இதே மாதிரி என்னென்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க, அதாவது என்னென்ன விஷயங்கள் அவங்களால இந்த வயசில் பேச முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, சின்ன சின்ன கதை ப்ராம்ப்டோட சொல்ல முடியும். அதாவது
இப்போ வந்து அவங்க எங்கேயாவது போயிட்டு வந்திருக்காங்க, இல்லைன்னா அவங்க ஏதாவது ஒரு கதை கேட்டாங்க அப்படின்னா அதை சொல்கிறப்போ அப்புறம் என்னாச்சு அப்புறம் அப்படின்ற மாதிரி நம்ம சின்ன சின்ன ப்ராம்ப்ட் கொடுக்க கொடுக்க அவங்களால அது அடுத்தடுத்து என்ன நடந்ததோ அதை சொல்கிறதுக்கான கெப்பாசிட்டி இந்த ஏஜில் இருக்கும். அதே மாதிரி 4 வயசு நெருங்க நெருங்க நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. WH கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, வாட், வென், வேர், ஹூ, ஹவு, ஒய், இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நிறைய கேட்க ஆரம்பிப்பாங்க. அவங்க இருக்கிற இந்த உலகத்தை பற்றி க்யூரியஸான நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி 3 to 4 வார்த்தை யூஸ் பண்ணி ஒரு சின்ன சின்ன சென்டென்ஸ் அவங்களால பேச முடியும் இந்த ஸ்டேஜில். அண்ட் முடியாது, வேணாம் அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து அவங்களால நல்லாவே பயன்படுத்த முடியும். அண்ட் சின்ன சின்ன ப்ரெப்போசிஷன்ஸும் நல்லாவே பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ எப்படி சின்ன சின்ன ப்ரெப்போசிஷன்ஸ் புரிஞ்சுக்கிறாங்களோ அதே மாதிரி இப்போது உள்ளே இருக்குது, மேலே இருக்குது, ஃபேன் எங்கே இருக்குன்னா மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி ப்ரெப்போசிஷன்ஸ் எல்லாம் அவங்களால யூஸ் பண்ண முடியும். அண்ட் அவங்க பேசுகிற வார்த்தைகள் வந்து 1000க்கும் மேலே, 1000 வார்த்தைகளுக்கும் மேலே தாண்டிடும் இந்த 3 to 4 வயசு இருக்கிறப்போ. அதே மாதிரி நிறைய வேர்ப்ஸ், அதாவது ஆக்ஷன் வேர்ட்ஸ் வந்து அவங்களால ப்ரிடாமினண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அவங்க பேசுகிற பேச்சில் வந்து நிறைய நவுன்ஸ், அதாவது என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இந்த ஸ்டேஜில் என்ன நடக்குது, ஒரு ஆக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறப்போ அதுக்கான ஆன்சர் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்லாவே டெவலப் ஆகும். அண்ட் ரிமோட் ப்ராக்சிமேட் கான்செப்ட், அதாவது இங்கே, அங்கே, இது, அது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஸோ இங்கே, இது அப்படின்றதெல்லாம் இங்கே பக்கத்தில் இருக்கிற சரௌண்டிங், அங்கே, அது அப்படின்றதெல்லாம் தூரமாக இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்றதெல்லாம் நல்லா அந்த குழந்தைங்க புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் இந்த ஸ்டேஜில் குழந்தைங்க பேசுகிற பேச்சு முக்கால்வாசி மற்ற ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கும் புரிய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சில கரெக்ஷன்ஸ், ஒரு சில மிஸ்டேக்ஸ் இந்த ஸ்டேஜில் இருக்கும் தான். ஒரு சிலது வார்த்தைகள் மாற்றி பேசுவாங்க, ஒரு சிலது வந்து வேர்ட்ஸை கட் பண்ணி பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது புக் அப்படின்னு இருக்குன்னா பூ அப்படின்னு அதை சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அண்ட் கரெக்ஷன்ஸ் வந்து இருக்க தான் செய்யும். ஆனாலுமே அந்த மழலை பேச்சுன்றது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ முக்கால்வாசி அவங்க பேசுகிறது ஸ்ட்ரேஞ்சர்ஸால் கூட, அவங்கள்ட்ட பேசி பழகாதவங்களால கூட புரிஞ்சுக்க முடிய அளவுக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி ரோல் பிளே எல்லாம் நிறைய மொழி யூஸ் பண்ணியே அவங்க விளையாட ஆரம்பிப்பாங்க. இப்போது அம்மா மாதிரி நான் வேஷம் போட்டு விளையாடுறேன் அப்படின்னு சொல்கிறது, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து அவங்களால நல்லா இந்த ஸ்டேஜில் பண்ண முடியும். அண்ட் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் டேர்ம்ஸு, அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா, அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா, இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் அவங்களால நல்லாவே பயன்படுத்த முடியும் இந்த ஸ்டேஜில். ஸோ அதே போல் ஒரு சென்டென்ஸ் இப்போ வந்து சின்ன சின்னதாக அவங்க பேசிகிட்டு இருந்த ஃப்ரேஸ் எல்லாம் வந்து ப்ராப்பர் சென்டென்ஸாக மாற்ற ஆரம்பிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு வேணாம், எனக்கு வேணாம் அப்படின்றத மட்டும் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்த ஸ்டேஜில் அவங்களால எனக்கு அது பிடிக்கல, எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எலாபரேட் பண்ணியே சொல்ல முடியும். அந்த ரீசனோடு சேர்த்து அவங்களுக்கு சொல்ல முடியும். அண்ட் டென்ஸ் ஃபார்ம்ஸ், இப்போ வந்து பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ், இதெல்லாம் வந்து அவங்களால நல்லாவே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். அண்ட் அதுக்கு தகுந்த வார்த்தைகளும் அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போது போயிட்டு வந்தேன், சாப்பிட்டேன், சாப்பிட்டுட்டு இருக்கேன், நாளைக்கு போகிறோம், பார்க் போகலாம், இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி பர்சனல் ப்ரோனவுன்ஸ், நீ, நான், உனக்கு, எனக்கு, இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் வந்து அந்த குழந்தைங்க நல்லாவே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இந்த ஸ்டேஜில். இது கிட்டத்தட்ட 4 வயசு நெருங்க நெருங்க இந்த சேஞ்சஸ் எல்லாம் நல்லாவே நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி இப்போது ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் ஆனால் இந்த ஸ்டேஜில் இருக்க தான் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பார்க் போக வேணாமா இப்போது அப்படின்னு சொல்கிறப்போ, போக வேணுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதாவது போகணும், எஸ் ஐ வாண்ட் டு கோ டு பார்க் அப்படின்றதுக்கு பதிலாக போக வேணாமா அப்படின்றத கேட்டதுமே போக வேணுமா அப்படின்றத அவங்க சொல்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலுமே அவங்களோட ஸ்பீச் வந்து நல்லாவே ஒரு கிளாரிட்டியை நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஸ்டேஜில்.
ஸோ இதே மாதிரி கான்செப்ட்ஸ் என்னென்ன மேஜராக இந்த வயசில் வந்து நல்லா கிளியராக புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் கலர் கான்செப்ட். அவங்களால இந்த ஸ்டேஜில் நல்லாவே வந்து ஐடென்டிஃபை பண்ணவும் முடியும், நேம் பண்ணவும் முடியும் பேசிக் கலர்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ கலர் கான்செப்ட் நல்லா தெளிவாக ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில். இல்லாமல் சின்ன சின்ன நம்பர்ஸ், அதாவது 1 to 5, 1 to 10 அந்த மாதிரி அவங்களெல்லாம் கவுண்ட் பண்ணவும் முடியும். இப்போ ஒரு 4 பென்சில் கொடுத்துட்டு எத்தனை இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குறோன்னா, அதை கவுண்ட் பண்ணி 4 இருக்குது அப்படின்னு சொல்கிறக்கூடிய கெப்பாசிட்டி அந்த குழந்தைங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில். அதே மாதிரி டைம் கான்செப்டில் வந்து பேசிக் கான்செப்ட் லைக் பகல் இரவு, டே நைட் அப்படின்ற கான்செப்ட் அந்த குழந்தைக்கு நல்லா இந்த ஸ்டேஜில் புரிய ஆரம்பிக்கும். அண்ட் ரீசனிங் ஸ்கில்ஸ், அதாவது இப்போது ஏன் நீ அழுவுற அப்படின்னு கேட்டால் அதுக்கான ரீசன் சொல்கிறேன். அம்மா அடிச்சிட்டாங்க அதனால அழுவுற அப்படின்னு சொல்கிறது. ஏன் இப்போ அந்த துணி கொண்டு வந்து இங்கே போட்ட அப்படின்னு கேட்டால் கீழே தண்ணி கொட்டிருச்சு அதனால் போட்டேன்னு சொல்கிறது. அந்த மாதிரி ரீசன் பண்ணுற கான்செப்ட் எல்லாம் நல்லாவே டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ சிம்பிள் ரீசனிங் நம்ம இந்த ஸ்டேஜில் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ப்ராப்ளம் சால்விங், அதாவது இப்போ மழை பெய்யுதே நம்ம எப்படி போகிறது அப்படின்னு கேட்குறப்போ நம்ம ரெயின் கோட் போட்டு போகலாம், கொடை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சின்ன சின்ன ப்ராப்ளம் சால்விங் எல்லாம் அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ மேல் ஷெல்ஃபில் ஒன்று இருக்குது, அது எட்ட மாட்டேங்குது அப்படின்னா உடனே ஒரு சேர் இழுத்து போட்டு அது மேலே ஏறி எடுக்கிறது. இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அவங்களால இந்த ஸ்டேஜில் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி நம்ம சொல்கிற ஸ்டோரியிலேருந்து ஒரு சின்ன பாட்டை ரிமெம்பர் பண்ணி சொல்கிறது, இல்லை ரீசண்டாக நடந்த விஷயங்களை வந்து ரீகால் பண்ணி அதை பற்றி பேசுறது, இதெல்லாம் நல்லாவே பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பேசிக் ஒர்க்கிங் மெமரி, ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதெல்லாம் வந்து நல்லா வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஒரு 4 பொருளை காமிச்சிட்டு அதை நம்ம ஒழிச்சு வச்சுட்டு இப்போ என்னென்ன பொருள் நீ பார்த்த அப்படின்னு கேட்குறப்போ அவங்களால ஆன்சர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த ஸ்டேஜில் இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட் விஷயம் இந்த ஸ்டேஜுக்கு நம்ம பார்க்க வேண்டியது என்ன முக்கியமாக அப்படின்னா, எமோஷன்ஸ் நிறைய அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. முக்கியமாக 4 வயசு நெருங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பேசிக் எமோஷன்ஸ்லேருந்து காம்ப்ளெக்ஸ் எமோஷன்ஸும் நிறைய ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இது அடுத்த ஸ்டேஜ் போகிறப்போ இன்னுமே தெளிவாக புரிஞ்சுக்கக்கூடியதுக்கான ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனாக இது அமையும். ஓகே பெற்றோர்களே, இன்றைக்கி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரணி. நன்றி, வணக்கம்.